இங்க ஒரு கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பைக்கார குறுக்கால வரவும் மேல இடிச்சிடறாரு. அங்க வந்தவங்க எல்லாரும் இவர் மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு அவர் திட்டிட்டு இருப்பாங்க. அந்த பைக்காரனும் ஏன் மேலதான் தப்புன்னு சொல்லுவான். அங்க இருக்கவங்க எல்லாருமே போயிருவாங்க. இவனுமே போலான்னு சொல்லிட்டு பைக் ஸ்டார்ட் பண்ணுவான். பார்த்தா பைக் ஸ்டார்ட் ஆகாது. உடனே இவன் அந்த கார்ல வந்தவர்கிட்ட போய் நீங்க போற வழியில இறக்கி விட்டுருங்கன்னு சொல்றான். அவருமே ரொம்பவே பதட்டமா இருக்கிறத பார்த்துட்டு இவனுமே நானே கார் ஓட்டுறேன்னு சொல்றான். இவனுமே கரெக்டா கார் எடுத்துட்டு கிளம்பலான்னு போகும்போது அவனோட ஃப்ரெண்டு கால் பண்ணி நல்ல நேரம் வேற முடிய போது அந்த பொண்ணு ரொம்ப நேரமா வெயிட் பண்றான்னு சொல்லி சீக்கிரம் வர சொல்றான். அவங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த வயசானவருக்கு போன் கால் வருது. அவரோட பையன் போன்ல தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறவ இன்னும் வரல, நீங்க சீக்கிரமா வந்து அவங்க ரெண்டு பேத்தையும் புடிச்சிடலாம்னு சொல்றான். அந்த வயசானவருக்கு மேல ஒரு சந்தேகம் வந்து அவங்க கிட்ட எங்க போறேன்னு கேக்குறாரு. அதுக்கு அவனுமே அவர்கிட்ட ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்றான். இதை கேட்ட அவருமே அவங்க கிட்ட பேரண்ட்ஸ் சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்றது தப்பு இல்லையான்னு கேக்குறாரு. அதுக்கு அவனுமே அவர்கிட்ட அதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்றான். இதை கேட்ட இவருமே இவன் தான் நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறான்னு நினைச்சுக்கிட்டு அவர்கிட்ட இருக்க கண்ணு எடுத்து அவனை ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாரு. இப்ப அவனோட பாடி எடுத்து நடு ரோட்ல போட்டுட்டு கார் எடுத்துட்டு வேகமா ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறாரு. இவர் போற வழியில அவரோட பையனுக்கு கால் பண்ணி அந்த மாப்பிள வரமாட்டான், அதுக்குள்ள நான் வந்துருவேன்னு சொல்றாரு. ஆனா அங்க போய் பார்த்தா அவரோட பொண்ணுக்கு கல்யாணமே முடிஞ்சிருக்கும். இதை பார்த்து சாக்காய் இவருமே தப்பா நினைச்சு வேற ஒரு பையனை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி நின்னுட்டு இருப்பாரு. அவரோட பக்கத்துல வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போற பையன் இன்னும் வரலன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பா. ஆக்சுவலா இவர் தப்பா நினைச்சு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போற பையனை கொலை பண்ணிருப்பாரு.